தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A முதன்மை தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. 5599 பணியிடங்களுக்காக கடந்த ஆண்டு மே 21ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 2, குரூப் 2A முதல்நிலை தேர்வுகளில் 57,641 பேர் தேர்ச்சி பெற்றனர். இவர்களுக்கான முதன்மை தேர்வு வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தற்போது ஹால் டிக்கெட் வெளியாகியுள்ளது. டிஎன்பிஎஸ்சியின் இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A முதன்மை தேர்வு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காற்றாலை ஏற்றிச் சென்ற லாரி பழுதாகி நின்றதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தூத்துக்குடிக்கு காற்றாலை ஏற்றிச் சென்ற லாரி வளையம்பட்டு அருகே சென்று கொண்டிருந்த போது நடுவழியில் பழுதாகி நின்றது. இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்ல அறிவுறுத்தினர். இதையடுத்து வாகனத்தில் ஏற்பட்ட பழுது சரி செய்யப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் அதிமுக நிர்வாகி உயிரிழப்பில் உரிய நடவடிக்கை கேட்டு அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அதிமுக 7வது வார்டு செயலாளரான பார்த்தசாரதி பழக்கடை நடத்தி வந்தார். பழைய கார் வாங்கி விற்கும் தொழிலும் செய்து வந்தார். நண்பரின் மெக்கானிக் ஷெட்டில் இரவு தங்கிய பார்த்தசாரதி முட்புதரில் தலையில் பலத்த காயங்களுடன் கிடந்தார். மதுரையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உரிய விசாரணை கோரி காரியாபட்டி காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டனர். சென்னையில் கடந்த 4 நாட்களில் 15,000 தெருக்களில் கொசு ஒழிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வழக்கமாக குளிர்காலம் முடிந்தவுடன் சென்னையில் கொசு தொல்லை அதிகரிக்கும் நிலையில் கடந்த 1 வார காலமாக கொசு ஒழிப்பு பணிகள் இரட்டிப்பு வேகத்தில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதன்படி ஓட்டேரி, வீராங்கல் ஓடை, அடையாறு மற்றும் கூவம் ஆற்று கால்வாய்களில் 121.87 கிலோமீட்டர் நீளத்திற்கு கொசு ஒழிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழைநீர் வடிகால்களில் 534.28 கிலோமீட்டர் நீளத்திற்கு புகைப்பரப்புதல் பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் 508.45 கிலோமீட்டர் நீளத்திற்கு மருந்து தெளித்தல் மூலம் கொசு ஒழிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி குறிப்பிட்டுள்ளது. மும்பையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரை நடிகர் சூர்யா சந்தித்துள்ளார். சிறுத்தை சிவா இயக்கத்தில் தனது 42வது திரைப்படத்தில் நடித்து வருகிறார் சூர்யா. 2 பாகங்களாக உருவாகும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நடிகர் சூர்யா திடீரென்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சினை சந்தித்துள்ளார். திட்டமிடாமல் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இணையத்தில் வெளியான நிலையில் அதனை அவரது ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே ராணுவ வீரர் கொலை வழக்கை அரசியல் கண்ணோட்டத்தோடு வதந்திகளை பரப்பினார் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட எஸ்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டி எம்ஜிஆர் நகர் பகுதியில் கடந்த 8ஆம் தேதி குடிநீர் தொட்டியின் அருகே துணிகள் துவைப்பதில் ஏற்பட்ட தகராறில் ராணுவ வீரர் பிரபு கொல்லப்பட்டார். சம்பவம் தொடர்பாக திமுக கவுன்சிலர் சின்னசாமி மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட எஸ்பி சரோஜ்குமார் சம்பவத்தில் அரசியல் உள்நோக்கம் இல்லை என்றும் மோதிக்கொண்ட இரு குழுவினரும் உறவினர்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்தில் அரசியல் பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் ஆனால் இதனை அரசியல் கண்ணோட்டத்தோடு சில அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு கொலை என பொய் பிரச்சாரமும் சமூக வலைதளங்களில் வதந்தியையும் பரப்பி வருவதாக தெரிவித்தார். சிலர் கட்சிக்காரன், சிலர் கட்சி தப்பான மெசேஜ் சோசியல் மீடியால டிவில போட்டிருக்காங்க. அப்படி பண்ணா இமேஜ் டார்னிஷ் ஆயிரும். அப்புறம் யார் யார் ஃபால்ஸ் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்றாங்க ஒரு கட்டாயமா போலீஸ் கடுமையான ஆக்ஷன் எடுக்கும்.